ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக துப்பில்ல. கார்ட்டூன் போட்டது மட்டும் உனக்கு வலிக்குது. அண்ணாமலைக்கு கார்ட்டூன் போட்ட உடனே வலிக்குது. எத்தனை இந்தியர்கள் அமெரிக்காவிலிருந்து கை கால் விலங்கோடு வந்தார்கள். பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலை புண்ணியத்தில் விகடன் பத்திரிகையினுடைய விற்பனை கொடிகட்டி பறக்குது. ஆமாம், இணையதளத்தில் முடக்குனா என்ன, அதான் பத்திரிகையில் வந்திருக்குல்ல. பத்திரிகை தான் கடையில் தொங்குதையா, அதை தடுக்க முடியுமா? நீண்ட நாட்களாக இந்த பார்த்தல் அதிகமாகின உடனே விகடன் பத்திரிகையினுடைய விற்பனையெல்லாம் ரொம்ப தேங்கி போயிருந்தது. அதற்கு ஒரு வழி செய்திருக்கிறார் அண்ணாமலை. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. பாரத பிரதமருடைய அமெரிக்க பயணம் பற்றி விகடன் ஒரு கார்ட்டூன் வெளியிட்டிருக்காங்க. இந்த கார்ட்டூன் கைகளில் விலங்கிடப்பட்ட நிலையில் மோடி அமர்ந்திருக்கிறார், பக்கத்தில் அருகில் ட்ரம்ப் அமர்ந்து சிரித்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி கார்ட்டூன் வெளியிடுவது என்பது உலகில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறைதான். அதாவது சீசரின் மனைவியாக இருந்தாலும் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவள் இல்லை என்பது போல இந்த பதவிக்கு வந்துவிட்டால் விமர்சனங்களை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். இதிலே நல்ல பெயர் வாங்கிக் கொள்வதற்காக அண்ணாமலை உடனடியாக ரியாக்ட் பண்ணி ஒரு புகார் ஒன்று கொடுத்து, அது மத்திய அமைச்சர் அந்த பிரச்சார் பாரதி இதில் தானே வருது இதெல்லாம். ஆகவே அந்த இணையதளத்தை முதலில் முடக்கி இருக்கிறார்கள். பத்திரிகை அடித்து பிரிண்ட் ஆகி வந்துவிட்டது என்று. ஆக பத்திரிகையை இவர்கள் முடக்க முடியாது. இவங்க இணையதளத்தை வேண்டுமானால் முடக்கலாம். இது ஆர்என்ஐ பிரிண்ட் மீடியா, ரெஜிஸ்டர் ஆஃப் நியூஸ் பேப்பர் இந்தியா தான் இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரிண்ட் பண்ணக்கூடாதுன்னு தடுக்க முடியாது. அதெல்லாம் முடியாது, அது அண்ணாமலையால் முடியாது. ஆகவே பிரிண்ட் செய்யப்பட்ட பத்திரிகையிலே இந்த கார்ட்டூன் வந்திருந்தால், ஆகவே பிரிண்ட் செய்யப்பட்ட விகடன் இதழை நாம் வாங்கி படிக்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக அந்த பத்திரிகைகளை வாங்கி படிக்கிறோமோ அவ்வளவுக்களவு அண்ணாமலையுடைய முகத்திலும் இந்த சங்கிகள் பாரதிய ஜனதா கட்சியுடைய முகத்திலும் கரியை பூசுகிறோம். விகடனுக்கு நிறைய வரலாறு, உண்மைக்காக எழுதி சிறை சென்ற அனுபவம் எல்லாம் உண்டு. எம்ஜிஆரை பற்றி, தமிழக சட்டமன்றத்தை பற்றி எழுதி அதன் பிறகு அன்றைய ஆசிரியர், காலஞ்சென்ற ஆசிரியர் பாலசுப்ரமணியம் அவர்கள், பாலசுப்ரமணியம் அவர்கள் சட்டமன்றத்துக்கு வரவழைக்கப்பட்டு உரிமைக்குழுவின் முன் நிறுத்தப்பட்டு அவருக்கு சிறை தண்டனை அளிக்கப்பட்டது. மன்னிப்பு கேட்கிறீர்களா, சிறை தண்டனை மன்னிப்பு வெளியிடுகிறீர்களா, அல்லது சிறை தண்டனை வாங்கிக் கொள்கிறீர்களா? உடனே நான் சிறைக்கே போகிறேன், நான் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது அப்படின்ட்டார். சிறையில் இருந்து விட்டு வந்தவர் பத்திரிகை சுதந்திரத்திற்காக, கருத்துரிமைக்காக, பேச்சுரிமைக்காக, எழுத்துரிமைக்காக சிறை சென்ற வரலாறு உண்டு. விழுப்புண் வாங்கிய நிறுவனம் விகடன் நிறுவனம் சாதாரணமானதல்ல. பேனாமுனையை நீங்கள் பேனாமுனையை எதுவும் பண்ணிட முடியுமா? பேனாமுனையை நொறுக்க முடியுமா? பேனாமுனையை மடக்க முடியுமா? உலகின் வலிமையான ஆயுதம் பேனா, நாக்கு ரெண்டு. இதுதான் வலிமையான ஆயுதம். அதான் முடிஞ்சு போச்சு, உங்கள் கதை தான் தெரிஞ்சு போச்சு. உண்மைதானே? அப்போ மோடி கையில் விலங்கு போட்டதுக்கு மட்டும் இவ்வளவு கோபம் வருதே, உனக்கு ரோஷம் வருதே, மான வெக்கம் சூடு சொரணை இருந்தா ஏண்டா எவ்வளவு எத்தனை நூற்றுக்கணக்கானவர்கள் கையில் காலில் விலங்கு போட்டு வந்தாங்களே இங்கே அமிர்தசரஸில், இந்தியாவா அமெரிக்க விமானத்தில் இறக்கி விட்டு போனாங்களே. அப்போ நீ முகத்தை எங்கே வச்சுக்கிட்டு இருந்த? எங்கே போச்சு உன் முகரை? அப்போ கேட்டிருக்க வேண்டியானே. அதை தட்டி கேட்க உனக்கு துப்பு இல்லை. கார்ட்டூன் போட்டது மட்டும் உனக்கு வலிக்குது. அண்ணாமலைக்கு கார்ட்டூன் போட்ட உடனே வலிக்குது. எத்தனை இந்தியர்கள் அமெரிக்காவிலிருந்து கை கால் விலங்கோடு வந்தார்கள். அப்போவெல்லாம் கேட்கறதுக்கு உனக்கு யோக்கியதை இல்லை. நீலாம் ஒரு அரசியல் கட்சி தலைவர், உடனே போய் புகார் கொடுத்துட்டாரு. அதையும் இணையதளத்திலே அவர்கள் முடக்கி விட்டார்கள். காலம் பதில் சொல்லும். நாம் தமிழக மக்களுக்கு சொல்வதெல்லாம் உடனடியாக கடைக்கு சென்று விகடன் இதழை வாங்கி படியுங்கள். நான் இப்போ தான் புறப்பட்டு போய்கிட்டு இருக்கேன். அடுத்த ஊருக்கு போய் அங்கே தான் விகடன் பத்திரிகை கிடக்கும், அதை வாங்க போகிறேன். வாங்கி கொண்டு வந்து விகடன் அதே கார்ட்டூனை நம்முடைய சேனலில் வெளியிடுவோம். அதாவது பத்திரிகை காட்டுவோம். அந்த பத்திரிகை விகடன் பத்திரிகையை நீ முடக்க முடியாதுல்ல, இணையதளத்தை தானே முடக்கலாம். நாங்கள் காட்டுறது இது சட்டப்படி ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் ஒவ்வொரு யூடியூபரும் சேனலில் பேசுகிறவங்க எல்லாரும் விகடன் பத்திரிகையை வாங்கிட்டு வந்து காட்டுங்க. இதுதான் அண்ணாமலைக்கு நாம் தருகின்ற பதில். அண்ணாமலை புண்ணியத்தில் விகடனின் சர்க்குலேஷன் உயரட்டும். பத்திரிகை விற்பது தான் அவர்களுக்கு லாபம். நீண்ட நாட்களுக்கு பிறகு பல லட்சக்கணக்கான பிரதிகள் விற்பனை, பல லட்சங்களை கடக்க வேண்டும் விகடன் என்று வாழ்த்துகிறோம். அண்ணாமலையானுக்கு அரோகர்.
மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை எழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.